குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நேரில் போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா வந்து மணிமேகலையை வந்து டார்கெட் பண்ணி சொன்ன விஷயம் வந்து நீ உனக்கு பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிரியங்காவுக்கு அது வேலை கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ சீனியர் ஆங்கர்னு, இது அவங்க பிரியங்காட்ட சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உடனே மணிமேகலை எடுத்த முடிவு கிடையாது. பல காலமாகவே இதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு பனிப்போர் மாதிரி இதுவும் அவங்க 2 பேருக்குள்ளே போய்கிட்டே இருந்திருக்கு. புகழ் வந்து வெளியில் போடுறதுக்கும் பிரியங்கா தான் காரணமாக இருக்காங்க. அவங்க வந்து நானி வந்திருக்காரு பெரிய அந்த நிகழ்ச்சிக்கு. அவங்க நானிகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இவர் தான் சீனியர் கோமாளி. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஆன்டி தன்மையை காமிக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது, இவங்களுக்கு வந்து வயசாகி போய் தன்னோட வேலை பறி போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரையும் டாமினேட் பண்ணுறாங்க. வணக்கம் தேனிக்கண்ணன். வணக்கம். இந்த குக் வித் கோமாளிலேருந்து மணிமேகலை வெளியிருக்காங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்ன? அது நம்ம ஒரு செக்டரில் வந்து விசாரித்த போது கிடைச்ச தகவல்கள்லாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இந்த குக் வித் கோமாளிங்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து பொதுவாக அந்த சமைக்கிறவங்க பார்க்குறதும், வீட்டில் இருக்க பெண்கள் பார்க்குறதும், இந்த ஆங்கர் கலந்துக்கிற போட்டியாளர்கள் பார்க்குறதுக்காக ஒரு தனியார் ஃபேன்ஸும் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது அதிகமாக வந்து வெளியில் பரவுச்சு. பெரிய வெற்றிகரமான ஷோவாக தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் இந்த மணிமேகலை வந்து அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளராக அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணதாக அவங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தனியாக ஒரு இது வச்சு அதில் சொல்லியிருக்காங்க. இது யார் இன்டர்ஃபியர் பண்ணதுன்னா பிரியங்கா தான் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய வேலையை நான் வந்து ஒரு தொகுப்பாளர் இந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி வடிவமைச்சு எப்படி ஒவ்வொருத்தரையும் நான் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறது வந்து என்னுடைய ஐடியாவுக்காக நான் உழைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டு தான் அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. இதனால் எனக்கு வந்து ஒரு பல கோடி வருமானமாக இருந்தாலும் சரி, நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு தொடர்ந்து வந்தாலும் சரி, நான் இதை வந்து தொடர்ந்து செய்ய போகிறதில்ல அப்படின்னுங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி தான் வந்து ஓப்பன் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த நேரில் போயிட்டுருக்கும்போது பிரியங்கா வந்து மணிமேகலையை வந்து டார்கெட் பண்ணி சொன்ன விஷயம் வந்து நீ உனக்கு பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிரியங்காவுக்கு அது வேலை கிடையாது. அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை சமையல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எப்படி ஆங்கருக்கு வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது, அவங்க பழைய ஆங்கரை வேறு நிகழ்ச்சியோட ஆங்கராக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு மணிமேகலை தான் அவங்க வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்காங்க. அவங்கள தான் அவங்க வேலையை செய்ய விடணும். அவங்க வந்து ஒரு மூத்த ஆங்கர். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நடிகர்கள்லாம் வந்து புது நடிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்வைஸாக எடுத்துக்கலாம் இல்லையா? இதை வந்து நீங்கள் வந்து நேரில் போகும்போது நீங்கள் அதை செய்யக்கூடாது. அது இன்னொருத்தரை வந்து அவங்களுக்கு வேலை தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறவங்களுக்கு தோணுமா இல்லையா? அதனால் அதை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ சீனியர் ஆங்கர்னு, இது அவங்க பிரியங்காட்ட சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், அதாவது பழைய ஜோக்கு தங்கதுரை, குரோசி, ராமர், இவங்க எல்லாத்துக்குமே 40 வயசுக்கு மேலே. பிரியங்காவுக்கு வந்து 34 வயசு பிரியங்காவுக்கு. ஆனால் அவங்க வந்து எல்லாரையும் வாடா போடா பைத்தியக்காரர் அவனை இவனே அப்படின்னு வயசில், அதாவது 10 வருஷம் வித்தியாசம் உள்ள ஆட்களவே அவங்க வந்து ரொம்ப பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய பிரியங்காவுடைய ஆட்டிடியூடு வந்து ரொம்ப அதிக டூ மச்சாக போயிடுச்சு. இதில் சேனலுடைய அனுமதி இல்லாமல் இவங்க அப்படி பண்ணியிருக்க முடியாது இல்லையா? இல்லை, மணிமேகலை வந்து சேனல் ஆஃப் த கேமராவாக அவங்க வந்து அவங்க சேனலுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்கலை. இல்லை, பிரியங்காவை அவங்க சொல்லி அவர் பண்ண சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இல்லை, அப்படின்னாலும் வெளியில் தெரிஞ்சிடும். அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யத்துக்காக நான் இதுக்காக தான்ப்பா சொன்னேன், அவங்க தான் சொன்னாங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பிரியங்கா நிறைய பேர் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஆனால் இது வந்து பிரியங்காகிட்டையும் மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய ஒர்க்கை பார்க்க விடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உடனே மணிமேகலை எடுத்த முடிவு கிடையாது. பல காலமாகவே இதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு பனிப்போர் மாதிரி இதுவும் அவங்க 2 பேருக்குள்ளே போய்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா இப்போ ரக்ஷனும் மணிமேகலையும் நிகழ்ச்சி கலந்துக்கிறவங்கள வந்து கூப்பிடும் பொழுது ரக்ஷன் வந்து பிரியங்கா அக்கான்னு சொல்லுவாப்புல, அவர் சொல்லுவார். ஆனால் இவங்க சொல்ல மாட்டாங்க, மணிமேகலை சொல்ல மாட்டாங்க, பிரியங்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதனால அது? எதனாலன்னா அவங்க அதை பற்றி ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு.
அவங்க வந்து அதை பற்றி இது பண்ணுறதே கூப்பிட்றதுக்கே விரும்பலை. இது வந்து நிகழ்ச்சி அவங்க வந்து ஒரு அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வடிவமைப்பாளர்களையும் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் ப்ரொடியூசரையும் நான் பார்த்ததே இல்லை, வெல்டன் அப்படிங்கிறாங்க. அது வந்து கிண்டலாக அவங்க வந்து அவங்களையும் சொல்லிட்டாங்க. இந்த குக் வித் கோமாளிக்கு என்னதான் ஆச்சு? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பட் அதில் வெளியேறினார். ரொம்ப பாப்புலரான நிகழ்ச்சி, திடீர்னு ஒவ்வொருத்தரும் விலகிறது வந்து ஒரு திருஷ்டி பட்டுருச்சா அந்த இதுக்கு? என்ன ஆச்சு அது? இதுக்கு வந்து புகழ் இருக்கார்ல, புகழ் வந்து வெளியில் போகிறதுக்கும் பிரியங்கா தான் காரணமாக இருக்காங்க. அவங்க வந்து நானி வந்திருக்காரு பெரிய அந்த நிகழ்ச்சிக்கு. அவங்க நானிகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இவர் தான் சீனியர் கோமாளி. நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து அவங்கள வந்து பர்சனலாக அறிமுகப்படுத்தும் போது யாரோ ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்களா இருந்தால் பரவாயில்ல. இப்போ புகழுடைய மனசில் நானி வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவருக்கு தோணும்ல, நம்மளை வந்து இவர் ரொம்ப சீனியர் கோமாளின்னு நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது. அந்த கேரக்டர் அது. இவர் வந்து சீனியர் இதில் உள்ளவர் அப்படிங்கிறத அவருடைய டேலண்ட்டை சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஆட்களை வந்து பிரியங்கா அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லுவாங்க. அவங்க யானையை பிடிச்சாங்க, வானத்தை வளைச்சாங்கன்னு பயங்கரமாக சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து அவங்கள வந்து நீங்கள் சொல்லும்போது அவங்கள நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணி அவங்களுடைய புகழை குறைச்சி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தும் போது புகழோட மனசு எப்படி இருக்கும்? நானி வந்து என்ன நினைப்பார்? ஸோ அவருக்கு வந்து பர்சனல் ஒன்று இருக்குல்ல, புகழும் வெளியில் போகிறாரு. ஸோ இவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஆன்டி தன்மையை காமிக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது, இவங்களுக்கு வந்து வயசாகி போய் தன்னோட வேலை பறி போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரையும் டாமினேட் பண்ணுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இது சேனல் நிர்வாகத்துக்கு தெரியாதா? இப்படி ஒரு இவ்வளோ பாலிடிக்ஸ். ஆமாம், இப்போ தானே தெரியுது. யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. அதை மணிமேகலே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் போய் நீங்கள் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குறிப்பாக வந்து ஒரு மாக்காப்பாட்ட போய் இதை பற்றி கேட்டிங்கன்னா, மாக்காப்பா ஒரு இடத்துல பாராட்டுனாங்க, இப்போ தங்கத்துறையை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நேராக தங்கத்துறைகிட்ட போய் நின்றுக்குவாங்க. ஏன்னா பிரியங்கா அப்படி தான் பண்ணுவாங்க. லைன்லைட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. டேய் தங்கத்துறை அசத்திட்டடான்னு. தங்கத்துறைக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது, உங்களுக்கு வந்து 32 வயசு ஆகுது. அவரை வந்து நீங்கள் ஒருமையில் நீங்கள் அழைக்கிறது வந்து என்ன நியாயம்? இப்படி நிகழ்ச்சி பூரா அந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரியங்கா. என்னென்னா அவங்களுக்கு வந்து சத்தமாக பேசுகிறது மூலமாகவும் அவங்க வந்து எனக்கும் உனக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு ஓப்பனாகவே புகழை பற்றி பேசுகிறதும், அந்த மாதிரி ஒரு இன்டிமேசி அவங்க கிரியேட் பண்ணி அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கிறதாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கேரக்டரை அடிபடுது அப்படிங்கிறத விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. பொதுவாக வந்து விஜய் டிவியில் ஆங்கர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. முன்ன வந்து டிடி ஆகட்டும், மாக்காப்பா ஆகட்டும், இப்போ பிரியங்கா வரைக்கும் ஆங்கர்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஆங்கர்ஸ் அந்தளவுக்கு நம்புகிறாங்களா மற்ற தொலைக்காட்சிகள்? ஆமாம், நீங்கள் கேமரா பின்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராமை லைவாக நீங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஆங்கரோட சமயோசித புத்தியும் ஒரு தன்னை வந்து யாராவது அந்த இடத்துல சொல்லிட்டாலுமே அதை வந்து தாங்கிக்கிட்டு அதை ப்ரோக்ராம் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ ஆஸ்கர் அவார்டில் வந்து அரைஞ்சார். ஆமாம். அப்போ வந்து அவர் வந்து அவருக்கு பர்சனல் இது உலகம் புறம் பார்க்குறான். ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டு அவர் அந்த ப்ரோக்ராம் பண்ணார். நீங்கள் கிறிஸ் அவர் தான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. அவருடைய பொறுப்பு வந்து இது. நம்மளோட பர்சனல் கோபத்தையும் தனிப்பட்ட இதையும் கருத்தையும் அப்படி சொல்கிறதுக்கு அது இடம் கிடையாது. இப்போ வில் ஸ்மித்தாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய எதிர்ப்பு, நிறைய படங்கள் யாருமே கொடுக்கல. அவர் வந்து ஆனால் கிறிஸுக்கு வந்து அவ்வளோ பாராட்டு, உலகம் முழுக்க பாராட்டு. ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்கள் பிரியங்கா வந்ததே பாவனாவை பலி கொடுத்துட்டு தான் வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ளே. பாவனாவை வந்து தூக்கிட்டாங்க. அவங்க பாவனா அது சம்மந்தம் ஒரு பெரிய ஒரு ட்விட்டரில் வந்து பெருசாக ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க. அப்போ இவங்களுடைய பிரியங்காவுடைய ஆட்டிடியூடு வந்து மக்கள் ரசிக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியல. நீங்கள் சொல்லபடி பார்த்தா இப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்து சினிமாவோட சின்னத்தில் அதிகமாக பாலிடிக்ஸ். ஆமாம் இருக்குது. அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ மணிமேகலை சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து எனக்கு இந்த நிகழ்ச்சியை நான் பொறுத்துக்கிட்டு இருந்திருந்தேன்னா எனக்கு நிறைய நிகழ்ச்சி கிடச்சிருக்கும், நிறைய அடுத்தடுத்த படம் ப்ரோக்ராமுக்கு எனக்கு கிடச்சிருக்கும். எனக்கு அதுக்கு தேவை கிடையாது. என்னுடைய சுயமரியாதையை வந்து நீங்கள் அங்கே வந்து சீன்ற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு பிரியங்காவுடைய இதுதான் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டினியூவாக இருந்துகிட்டே இருப்பாங்க பாருங்கள், எல்லா நிகழ்ச்சியும் இருப்பாங்க. அது காரணம் அவங்களுடைய ஆளுமையும் தனிப்பட்ட ஒருத்தரை வந்து பாராட்டுறதே அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அந்த சேனல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க? அது கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி
அவங்க இதெல்லாம் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேனலே நினச்சிருக்கலாம் இல்லையா? இதில் சேனல் காரணமாக இருக்கும். அதாவது இது நடக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து விஜய் டிவி முந்திட்டே இருக்குது சன் டிவியை அப்படின்றது. இந்த சேனல் யுத்தம் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாமா? இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி இல்லை, கண்டிப்பாக சேனல் யுத்தம் ஒரு மெயின் காரணம். இன்னொரு சேனல் வந்து அதாவது கிரியேட் பண்ணுறவங்க, ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் சேனலுக்கு வச்சுக்கணும். அந்த சேனல் இருக்கிறத அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் நடத்துனீங்கன்னா அது வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். அது உங்களுக்கும் கெட்ட பேர், அந்த நிர்வாகத்துக்கும் கெட்ட பேர். புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. அப்படி தான் விஜய் டிவி தாரை வார்த்த பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அது இந்த சேனலுக்கு வந்திருக்கு. அது எல்லாம் மக்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம்னா அங்கே அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரோக்ராம். இப்போ என்ன பண்ணுறது, டாப்பு டூப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அது குழந்தைத்தனமான ஒரு போட்டி இருக்குல்ல. இதை வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வேளை விஜய் டிவிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு புயலை உருவாக்கியிருக்காங்களோ அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க தோணும். வெளியில் இருக்கவங்களே அப்படி தான் சிந்திக்க வைக்கிது. அது இப்போ இது ஈடுகட்டுறதுக்கு இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் டீம் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எதுவும் பண்ண மாட்டாங்க. இதன் போக்கிலேயே விட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் மூலமாக ஒரு ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம்லேயே மணிமேகலை கூட பிரியங்கா பேச வச்சு, ஏய் நம்ம சொன்னது வந்து நடந்துருச்சு பற்றியா அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் தான் பைத்தியக்காரன் ஆகணும். இவங்க வந்து இப்படிலாம் பண்ணி சண்டை போட்டு போகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஒன்றா உட்காந்துருப்பாங்க. எல்லாமே வந்து இதுக்கான ஒரு பெரிய டார்கெட்டிங்காக இருந்தாலும் பிரியங்காவுடைய ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே எல்லா ஆட்களையும் பாவம் குரோசிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாப்புல, எனக்கு தெரியும். அதே மாதிரி தங்கத்துரை வந்து ரொம்ப தனி திறமையோடைய பெரிய டேலண்டான ஆள். இது மாக்காப்பாவும் அப்படி தான் நல்ல டேலண்ட் உள்ளவர். இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணுறதுல என்னென்ன பண்ணலாமா அது அத்தனை அரசியலையும் பிரியங்கா செய்வார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். கிட்டத்தட்ட இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி அந்த கிட்டத்தட்ட இவங்க தான் பார்த்து அப்படி வச்சுருக்காங்க. யார் பிரியங்கா தான் அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்து அதை வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்னால 24 ஹவர்ஸ் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எப்படி வாரத்தில் பாதி நாளாக அங்கே இருந்தாகணும் இல்லையா? ஸோ அவங்களோட தொடர்ந்து பழகி ஆகணும். ஸோ அதனால் ஏற்பட மன உளைச்சல்கள், அதோடைய விளைவு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த ஆமாம், அது அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பதட்டம் பிரியங்காவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்துடுவாங்களோ, இந்த இடத்த இது பண்ணுவாங்களோ. உங்களுக்கு வேலை என்ன? நீங்கள் குக்கு நல்லா சமைச்சு காமிக்கணும் இல்லையா? அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து மட்டம் தட்டுறதுலேயே வந்து தன்னுடைய வேலையை காமிக்கிறது வந்து என்ன தான் நல்ல தொகுப்பாளர். ஆமாம், அப்படி செய்யலாமா? அது அவங்களுக்கு ஒரு மணிமேகலைக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, அவங்களுக்கு அதை காமிக்கும் போது அவங்கள நீங்கள் தலையிடக்கூடாது. என்னைக்காவது பிரியங்காவுடைய வேலையில் இவர் தலையிட்டார் என்னைக்காவது பிரியங்கா சொல்லியிருக்காங்களா? யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நாகரிகம் அவங்களுக்கு தெரியும். பிரியங்கா உங்களுக்கு டேலண்ட் கம்மியாக அதை அவங்க ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்களோ? அதுல என்ன டேலண்ட் இருக்கா? ஏன்னா அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ஆங்கருடைய கண்டிஷன் தானே. இல்லை, ஆமாம். ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு மணிமேகலை தானே ஆங்கர். அவங்கள வந்து தலையிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுற பதட்டத்தை வந்து நீங்கள் வந்து அதை வெளியில் காமிக்கக்கூடாது. இப்போ பதட்டம் தெரியுது. இந்த ஆன்ட்டியோட சின்ன பசங்களை வந்து சகிச்சிக்க முடியாமல் ஒரு ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலையை வந்து பிரியங்கா பண்ணுறாங்க. அது அப்பட்டமாக வெளியில் தெரியுது. அது பிரியங்கா முதல்ல கவனிக்கணும். அவங்க கணிப்பாங்க, நம்புவோம். நன்றி.